பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதாவது பிறந்த உயிர்கள் அனைவரும் சமம், யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது, யாரும் கொஞ்சம் கம்மியானவங்களும் கிடையாது சொன்னார் இல்லைங்களா. முதல்ல இந்த காட்சியை பாருங்களேன். காணொலியில் நம்ம பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி ஏதோ ஒரு நாட்டில் நடந்த போர் நடந்த அந்த பகுதியை சுத்தி வாழும் மக்கள் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் கையேந்தி நிற்பதை போல தோணும். அதுதான் கிடையாது. விஜய் நடத்திய மாநாட்டு திடலில் கூடிய மக்கள் தண்ணீருக்காகவும் உணவுக்காகவும் கையேந்திய காட்சி தான் அது. ஆனால் அந்த காட்சியை பார்க்கும் பொழுது போர் மூலம் பாதிக்கப்பட்ட காசா மக்கள் அவதிப்படுகின்ற காட்சியை போல் தான் தெரிகிறது. இது தமிழ்நாட்டில் மாநாடு நடந்த இடத்துல கையேந்தி நிக்கிற காட்சி, தண்ணீருக்காக மக்களுக்காக செய்கின்ற மகத்தான அரசியல்னு சொன்னாரு. மக்களுக்கான மகத்தான அரசியல். யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் கொடி இருக்கும். எப்படிங்க இப்படிங்களா? சின்னவங்க பெரியவங்க, ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாண்டவன்ற வித்தியாசம் நம்ம கட்சியில கிடையவே கிடையாது. எல்லாரும் சமம் அப்படின்னு